போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராட்டங்களை அறிவிச்சிருக்கு. அதுல ஒரு போராட்டம் மாநாடு ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. பல்வேறு பத்திரிகைகள் பாராட்டி மற்றும் பொதுமக்களால் வரவேற்ற மாநாடு. காரணம் விவசாயிகளுக்கான மாநாடு சிறப்பா நடந்திருக்கு. லட்சக்கணக்கான பேர் பங்கேற்றிருக்காங்க. அடுத்த போராட்டம் மன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து நடத்தக்கூடிய 10.5% போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த கூடிய போராட்டத்துக்கான காரணம் என்ன சார்? சார், வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு, சமூக நீதிக்கான போராட்டம். இது ஒரு ஜாதிக்கான போராட்டம் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான போராட்டம். விளிம்பு நிலை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான போராட்டம். ஏமாற்றப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள் தனக்காக வீதிக்கு வருகிற ஒரு போராட்டம். தொடர்ந்து 2 நூற்றாண்டுகளாக, தொடர்ந்து 200 ஆண்டுகளாக வன்னியர் சமூகத்தை ஏமாற்றிட்டே இருந்திருக்காங்க. தொடர்ந்து ஏமாத்துறாங்க. 1980 87 21 பேரை பலி கொடுத்த பின்பும் வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டில் இன்னும் 108 ஜாதிகளை சேர்த்து இடஒதுக்கீட்டை கொடுத்து வஞ்சனை செய்தார் கலைஞர் கருணாநிதி. அதற்கு பிறகும் தொடர்ந்து உள் ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டே வருகிறது. 2021 ஆண்டு கொடுக்கப்பட்ட வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் ரத்து செய்து 1000 நாட்கள் கடந்துவிட்ட பிறகும் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது. இத்தனைக்கும் சமூக நீதி காவலர் என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொள்கின்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்த அமைச்சரவையும் இன்றைக்கு இருக்கின்ற அரசும் தொடர்ந்து ஏமாற்றுகிறது. 1000 ஆண்டுகள் நெருங்கிவிட்டது. இதற்கு முன்பு நடந்த போராட்டத்தை பெரியாருடைய பிறந்த நாளில் துவக்கினோம். இந்த போராட்டத்தை பெரியாருடைய நினைவு நாளில் துவக்கினோம். நினைவூட்டுவதற்காக பெரியாருடைய நினைவு நாளில் பெரியார் நினைவு நாளை கொண்டாடுகின்ற திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள், திராவிட கட்சிகள் பெரியாருடைய கொள்கைகளை நீங்கள் மறந்து விட்டீர்கள், பெரியாருடைய கொள்கைகளை குழி தோண்டி புதைத்து விட்டவர்கள், பெரியாருடைய சமூக நீதியை சாய்த்து விட்டீர்கள் என்று நினைவூட்டுவதற்காகத்தான் பெரியார் நினைவு நாளில் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் இந்த மாதம் 24ஆம் தேதி நடக்கும் என்று அறிவித்திருக்கிறார். திட்டமிட்டபடி இந்த போராட்டம் நடக்கும். எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் பெருந்திரள் மக்கள் போராட்டமாக இந்த போராட்டம் நடக்கும். இல்ல சார், இது போன்ற தொடர்ந்து போராட்டம் என்பது தேர்தலுக்கான வியூகமா அல்லது உண்மையிலேயே மக்களுக்கான அந்த சமூகத்துக்கான போராட்டமா சார்? சார், தேர்தலுக்கு இதுக்கு இந்த போராட்டத்துக்கு சம்பந்தமே கிடையாது. தேர்தலுக்கு இந்த போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? இது சமூக நீதிக்கான போராட்டம். தேர்தல் என்பது ஆட்சி அதிகாரத்திற்கான வழி. தேர்தல் என்பது ஆட்சியாளர்களை தன்னுடைய கொள்கைகளை பெற்றெடுப்பதற்காக அவர்களை பணிய வைக்கின்ற ஒரு கூட்டணி கூட அமைக்கலாம். தேர்தலுக்கும் இந்த போராட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது வாழ்வுரிமை போராட்டம், அது ஆட்சி உரிமைக்கான போராட்டம். இன்னும் சொல்ல போனால் இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது வன்னியருடைய பிறப்புரிமை. திஸ் இஸ் வன்னியர் பர்த் ரைட். அதுக்கான போராட்டம். இதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இந்த தேர்தல்ல இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்கு. இந்த நெருக்கடி நேரத்துல அப்படியே தொடர்ந்து நினைவுபடுத்துறதுன்றது இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்ல சார்? இல்ல, இவ்வளவு நாள் 1000 நாள் திமுக அரசு என்ன பண்ணி இருந்தாங்க? நீதிமன்ற தீர்ப்பு வந்து 1000 நாள் முடிய போகுது இல்ல. முதல்ல கொடுத்தா நாங்க போராட மாட்டோம்ல. தேர்தலுக்காக போராடுவோம்னு சொல்றீங்கல்ல, எங்களையும் போராட வைக்கிறீங்க. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தா நாங்க ஏன் போராட போறோம்? நாங்க போராடும் போது அதே தேர்தலுக்கான போராட்டங்கிறீங்க. அதே தேர்தலை நோக்கி முன்னெடுப்பு நடத்துவதற்காக தான் வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீட்டை கையில் எடுத்துக்கிறான்னு சொல்றீங்க. அப்ப பெரியார் தேர்தலுக்காக சமூக நீதிக்கு போராடினாரு? கம்யூனல் ஜீவோவை எதிர்த்து பெரியார் எதுக்கு போராடினாரு? எதுக்கு இந்திய அரசியல் சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தாங்க? பெரியார் அப்ப வந்து சுயநலத்துக்காக போராடினாரா? பெரியார் முதலமைச்சர் ஆகிறதுக்காக போராடினாரா? அல்லது சமூக நீதிக்கு அங்கீகாரத்தை கொடுப்பதற்காக சட்ட முன்வரைவில் பேக்வேர்டு கிளாஸ் என்ற வார்த்தையை அம்பேத்கர் வந்து சேர்த்துறது அவர் என்ன இந்தியாவுடைய பிரதமராயிரலான்னு பண்ணாரா? அவர் அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணாரா? பாமக வந்து சமூக நீதிக்காக போராடினா, வன்னியர் சமூகத்துடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடினா, இவங்க தேர்தலுக்காக போராடுறாங்க. தேர்தலுக்காக உண்மையிலேயே போராடுறது யாரு தெரியுங்களா? திமுக. திமுக தான் நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடை மூடுவோம்னு போராடுன்னு சொன்னாங்க. அதிமுக ஆட்சியில டாஸ்மாக் கடை திறந்திருக்கும் போது போராடினது யாரு? திமுக. கருப்பு சட்டையை போட்டு பொன்முடியில இருந்து எல்லாரும் போராடினாங்க.
இன்னைக்கு அவங்களே சாராயம் வித்துட்டு இருக்காங்க. அப்ப தேர்தலுக்காக போராடின திமுகவா பாமகவா? இல்ல சார், இந்த போராட்டம் அறிவிச்ச உடனே திமுகவினுடைய மாவட்ட பொறுப்பாளர்ல மாநில பொறுப்பாளர் ஒருத்தர் முரசொலியில அறிக்கை விட்டுருக்காரு. திமுக இடஒதுக்கீடுக்காக என்னென்னலாம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விளக்குரை பண்ணிருக்கோம் வன்னியர்களுக்காக. ஆனாலும் வந்து பாமக வந்து இந்த மாதிரி போராட்டம் அறிவிச்சு மக்கள் கிட்ட ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துறாங்க அப்படின்றாங்க. வன்னியர்களுக்கு என்ன பண்ணாங்க அவங்க? வன்னியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதே பெரிய விஷயங்கிறாங்களா அவங்க? வன்னியர்கள் ஏன் உயிரோடு இருக்கிறாங்க? அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கே காரணம் நாங்க தான் சொல்ல வராங்களா? வன்னியர்கள் தன்னுடைய இடஒதுக்கீட்டுக்காக 1980ஆம் ஆண்டு ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தில் குழப்பம் விளைவிச்சதே கலைஞர் கருணாநிதி தானே சார். தலித் சமூகத்திற்கும் வன்னியர் சமூகத்திற்கும் மோதலை உருவாக்குனதே கலைஞர் கருணாநிதி தான். இவங்க என்ன வன்னியருக்கு செஞ்சாங்க? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 15% கொடுக்கணும் எம்ஜிஆர் செய்து அதற்கான கோப்புகளை தயார் செய்து விட்ட பிறகு எதிர்பாராத விதமா எம்ஜிஆர் இறந்துட்டார். அதுக்கு பின்னால் அந்த இடஒதுக்கீட்டை சீர்குலைத்து 108 ஜாதிகளை இணைத்து வன்னியர்களுக்கு வஞ்சனை செய்ததான கருணாநிதியுடைய சாதனை, அதான திமுகவுடைய சாதனை. வேற என்ன வன்னியர்களுக்கு கிழிச்சிட்டாங்க? கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பின்னால்தானே, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்னால்தானே சார் நான் சொல்லிடுறேன். கருணாநிதி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பின்னால்தான் காமராஜர் ஆட்சியில எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ்ங்கிற ஒரு கம்யூனிட்டி வன்னியர்கள் பக்கம் இருந்துச்சு. வன்னியர்களுக்கு அன்னைக்கு வந்து படிப்பதற்கான ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை வழங்கப்பட்டது. கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பின்னால்தான் அந்த எம்பிசி பட்டியலையே நீக்கிட்டு வன்னியர்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த கல்வி உதவித்தொகையை அபகரிச்சாரு. என்ன சாதனை பண்ணிட்டார் கருணாநிதி? வன்னியர்களுக்கு சோதனை தானே கொடுத்தாரு. வேற என்ன சாதிச்சிட்டாங்க? சும்மா வெறும் வாய்ப்பந்தல் போடுறாரா குத்தால கல்யாணம்? வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கேட்டா இப்ப என்னங்கிறீங்க? நாங்க போராடினா அந்த 20% உள்ஒதுக்கீட்டை பயன்படுத்தி முன்னேறுங்க. அந்த 20% உள்ஒதுக்கீட்டை பயன்படுத்தி வன்னியர் தவிர மற்றவெல்லாம் முன்னேறிட்டு இருக்கான். நாங்க எங்க முன்னேறணும்? முன்னேறாதனாலதான் நாங்க தனி இடஒதுக்கீடு கேட்கிறோம். எங்களுக்கான சரியான பங்களிப்பு கிடைச்சிருந்தா நாங்க ஏன் கேட்கிறோம்? அது அரசுகள் செய்ய தவறியது. திமுக அரசு, அண்ணா திமுக அரசு எல்லாமே வன்னியர்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் போராட வரோம். போராட வரும்போது நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டீங்க? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு குடியாத்தம் குமரன் சொல்றாரு சார். ஒன்னையும் பண்ணல. இவங்க வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணாங்க. கருணாநிதி எப்ப கொடுத்தாரு? 1987ஆம் ஆண்டு வரை 1980 87 வரைக்கும் போராடி 21 உயிர்களை பலி கொடுத்து ஒரு வார கால சாலை மறியல் நடத்தி இந்த வன்னி இளைஞர்கள்லாம் அங்கங்க வந்து போலீஸ் அடிபட்டு வழக்கு வாங்கி ஒரு மிகப்பெரிய தியாகம் பண்ண பின்னால்தான் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க. இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா கருணாநிதி ஆட்சிக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும். 1989 வெற்றி பெற்ற கலைஞர் கருணாநிதி 13 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சி வந்துச்சு. திமுக ஆட்சி எப்ப கலைக்கலானே பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அன்னைக்கு வந்து டாக்டர் ஐயா அறிவிக்காமலே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராட வீதிக்கு வந்துட்டாங்க. இவங்க போராட வீதிக்கு வந்துட்டாங்க. டாக்டர் ஐயா போராட்டத்தை அறிவிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பயந்ததுனால வீரபாண்டியாரை பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவுக்கு தூது அனுப்பிச்சு கருணாநிதி கூப்பிட்டு இடஒதுக்கீடு கொடுப்பதாக நாடகமாடி 108 சமூகத்தை அந்த இடஒதுக்கீட்டுல சேர்த்தி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். கருணாநிதியுடைய ஆட்சி கலைந்து விடும் என்ற பயம் வந்த பின்னால இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்படி வன்னியர்களுக்கு உண்மையிலேயே இடஒதுக்கீடு கொடுக்கணும், இந்த சமூகத்திற்கு உரிமை தரணும்னு நினைச்சிருந்தா 1967 அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு, அண்ணா இறந்ததற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி 1968 1976க்குள்ள ஏன் திமுகவுடைய தலைவர் தமிழ்நாட்டை ஆண்ட கலைஞர் கருணாநிதி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல? அன்னைக்கு கொடுத்துட்டு பேசியிருந்தீங்கன்னா நீங்க யோக்கியவான். அன்னைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு பேசியிருந்தீங்கன்னா நீங்க வந்து நியாயவான்கள். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவில் இனிமே இருக்க முடியாது, இந்தியாவை அடக்கி ஆள முடியாதுன்னு தெரிஞ்ச பின்னால வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு ஓட்டம் முடிச்சான். அவன் வந்து உண்மையிலேயே வந்து அதனாலதான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினோம்னு சொல்றோம். அது மாதிரி இந்த இடஒதுக்கீட்டை வாங்கணும். யாரும் கொடுக்கல, யாரும் ஒன்றும் பிச்சை போடல. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கின மாதிரி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கினோம். வெள்ளக்காரன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிருந்தான்னா பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் போராடுறதுக்கு முன்னையே சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா வெள்ளக்காரன் சுதந்திரத்தை கொடுத்தான்னு சொல்லுவோம். வெள்ளக்காரன் சுதந்திரத்தை கொடுத்திருந்தானா கொடுத்தான்னு சொல்லுவோம்.
நாம போராடி பெற்றதுனால அதை சுதந்திரத்தை வாங்கணும்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த இடஒதுக்கீட்டை போராடி வாங்கணும், யாரும் ஒன்றும் கொடுக்கல. கரெக்ட் சார். இப்போ அதுக்கப்புறம் பல்வேறு காலகட்டங்கள்ல நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சு சட்டமன்றத்துல குரல் கொடுத்தும் வரீங்க. அப்ப இவ்வளவு தூரம் தொடர்ந்து நீங்க அவங்க ஆதரவு தெரிவிக்கும் போது ஏன் இத்தனை ஆண்டு காலம் அவங்கள வலியுறுத்தி உங்களுக்கான தனி ஒதுக்கீட உள்ஒதுக்கீட வாங்காம இருந்தீங்க? இல்ல சார், மாறி மாறி நீங்க ஆதரவு கொடுத்தோம்ல, மாறி மாறி ஆதரவு கொடுத்து எங்க ஆதரவு ஆட்சியில் இருந்தீங்கல்ல, நாங்க கேட்காததுக்கு முன்னே ஏன் அவங்க கொடுக்கல அப்படின்னு கேள்வி அவங்க கிட்ட கேட்பீங்களா? பாமக கூட்டணியில நீங்க இருந்தீங்க, பாமக கூட்டணிக்கு சேர்த்தீங்க, அவங்க கூட தொகுதி பங்கீடு வச்சீங்க, அவங்களுடைய உதவியோட ஜெயிச்சீங்க, ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன் அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு அன்னைக்கு ஆட்சி ஆண்ட திமுகவும் அதிமுகவும் கேட்கணும் இல்ல? ஏன் யாரும் கேட்கறதில்ல? ஏன் பாமகவை கேட்கறீங்க? அன்னைக்கு திமுகவும் அதிமுக அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தா பரவாயில்ல. போராடுற ஒரு சமூகத்தை பார்த்து ஏன் நீங்க வாங்கல, ஏன் நீ வாங்கலன்னா இது என்ன அர்த்தம்? ஏன் நீ கொடுக்கலன்னு ஆட்சியில் இருந்தவங்க கேட்கணும். நாங்களும் பலமுறை அழுத்தம் கொடுத்துருக்கோம். பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா பலமுறை வந்து கேட்டிருக்காரு. ஏன் இப்ப ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்னாலேயே ஸ்டாலினுக்கு பலமுறை அழுத்தம் கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க. ஜி.கே. மணி ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலினை சந்திச்சு கோரிக்கை விடுத்திருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல டாக்டர் ஐயா போய் ஸ்டாலினை நேரடியா செஞ்சு கோரிக்கை வச்சிருக்காரு. அப்பயும் இந்த இடஒதுக்கீடு கொடுக்காம ஏமாத்திட்டு நாங்க வன்னியருக்கு என்ன செஞ்சீங்க? வச்சு செஞ்சீங்க வன்னியரை. வேற என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏன் அவங்க கொடுக்கணும் யாரும் கேட்கலன்றீங்களா? நான் இப்ப என்ன கேட்கறேன்னா அவங்களுக்கு யாருக்கும் இது அஜெண்டா இல்ல சார். அதிமுக என்னைக்கா சொல்லிச்சா நாங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் கண்டிப்பா கொடுப்போம் அவங்க சொன்னாங்களா? இல்ல திமுக சொன்னாங்களா? ரெண்டு பேருமே எந்த இடத்துலயுமே சார் அதிமுக சொல்ல இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? இதுக்கு முன்பு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாங்க ஆட்சிக்கு வந்தா வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்னாரா இல்லையா? அந்த கோரிக்கை நீங்க சொன்னதை ஏன் நீங்க நிறைவேற்றல? நீங்க கொடுத்த உறுதிமொழி ஏன் காப்பாத்தல? ஏன் ஸ்டாலின் யாரும் கேள்வி கேட்கல? போராடுற எங்களை கேட்க வேண்டியது இல்ல சார். அதாவது போராடுற எங்களை பார்த்து கேள்வி கேட்கறீங்க, நீங்க ஏன் கொடுக்க வேண்டியவங்களை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க கேக்குறீங்களே இது இல்ல நீங்க விக்கிரவாண்டி தொகுதியில அவங்க திமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோம்னு சொன்னாங்க. அவங்க ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுக்கு காலகட்டத்திலே அவங்க செய்யல. பல்வேறு காரணங்களுக்கு மட்டுமே தேடி அதை தடை செஞ்சாங்க தவிர அவங்க செய்யல. அப்படின்னும் போது உங்களுக்கான ஒரு வாய்ப்பா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது. அப்பயே நீங்க அதுக்கான எதிர்ப்பு நீங்க ஆட்டல. நியாயமா நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு திமுக துரோகம் செஞ்சதுன்றது நீங்க ஏற்று இருந்தீங்கன்னா இடைத்தேர்தலில் நீங்க அவங்க தோக்கடிச்சிருக்கீங்களா சார்? நீங்க பாமக ஓட்டு போறாங்க சார். நீங்க மத்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டு அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. நாங்க என்ன கேக்குறோம் இல்ல, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? மத்த கட்சி ஓட்டு போட்டா பாமகவுக்கு 56,000 ஓட்டு போட்டிருக்காங்க. உங்க ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? திமுக எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த 10,000 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஏன் யாரும் அவங்கள கேள்வி கேட்கல? நீங்க நல்ல ஆட்சி நடத்துறீங்கல்ல, நீங்க தான் வன்னியர்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்கீங்கல்ல, நீங்க தான் வன்னியர்களுக்கு உங்களை போல யாரும் செய்யல இல்ல, இவங்களை போல யாரும் வச்சு செய்யலைங்கிறது அது வேறு. வன்னியர்களுக்கு நாங்க இவ்வளவு சாதனை பண்ணிட்டோம், வன்னியர்களுக்கு நாங்க அதை கொடுத்துட்டோம், இதை கொடுத்துட்டோம், மலையை கயிறா திரிச்சிட்டோம், வானத்தை வில்லா வளைச்சிட்டோம், வன்னியர்கள்லாம் சுயமா வாழ்றாங்க, வன்னியர்கள்லாம் கோடீஸ்வரரா இருக்காங்க, எல்லாம் தொழிலதிபரா இருக்கிறாங்க, எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசரா இருக்காங்கன்னு டன் கணக்குல நீங்க பொய் மூட்டை அவுத்து விடுறீங்களே. நீங்க ஏன் போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கினீங்க? 1 ரூபா கொடுக்காம வன்னியர்களுடைய காவலர்கள் நாங்க தான் சொல்லி ஓட்டு வாங்கியிருக்கலாம்ல. ஆனா பாமக அதை 56,000 ஓட்டு வாங்கியிருக்கல இடைத்தேர்தல்ல. மக்கள் நீங்க சொல்றபடியே வச்சுப்போம் சார். நீங்க சொல்றபடியே வச்சுப்போம் சார். நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன் சார். 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஏன் சார் வாங்குனீங்க? நீங்க தான் மாணவர்களாச்சே, வன்னியர்களாச்சே, எனக்கு ஏன் 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க கேட்க வேண்டியதுன்னு இல்ல சார். அளவுக்கு அவங்களை வச்சிருக்கிறதே நீங்க தானே ஐயா. அந்த பணம் கொடுப்பாங்களான்னு அவங்களை ஏங்க வச்சிருக்கிறது நீங்க தானே. 1947 சுதந்திரம் வாங்கினதுல இருந்து எத்தனையோ தேர்தல் நடந்திருக்குது. எந்த தேர்தல மக்கள் பணத்தை பார்த்து நின்று இருந்தாங்க? இவங்களுக்கு பணத்துக்கு கையேந்த வச்சது யார்? நீங்க தானே. மக்களுடைய மனசு அந்த அளவுக்கு மாற்றினது நீங்க தானே சார். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மறுபடியும் ஒரு திரைப்படம், பாலுமகேந்திர இயக்குன திரைப்படம். அதுல அந்த கதாநாயகி ரோகிணி கவர்ச்சி நடனம் ஆடிக்கிட்டு இருப்பா. பிரிவியூ தியேட்டர்ல அந்த படத்தை போட்டு பார்ப்பாங்க. அந்த தயாரிப்பாளர் சொல்லுவாரு, படம் நல்லா தான் வந்திருக்கு, அந்த கதாநாயகி கூட இன்னொரு 50 பொண்ணுங்களை ஆஃப்டர் ஹவுஸோட ஆட விட்டுருந்தா நல்லா இருக்கும் பாரு. அதுக்கு அந்த படத்துல டைரக்டரா நடிச்சிருக்கிற நிழல்கள் ரவி திருப்பி கேட்பான், 50 பேர் என்ன சார் ஆஃப்டர் ஹவுஸோட என்ன அம்மனமா கூட ஆட விட்டுறலாம், மக்களுடைய ரசனை ஏன் இவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கீங்க அப்படின்னு
அதுல இயக்குனரா நடிச்சிருக்க நிழல் ரவி கேட்கிற மாதிரி ஒரு காட்சியை அந்த படத்துடைய இயக்குனர் பாலு மகேந்திரா அமைச்சிருப்பார். உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரை வந்து நான் இன்னைக்கும் பாராட்டுறேன். அப்படி இந்த மக்களுடைய ரசனையை மோசமாக்கியது பல திரைப்படங்கள். அதே போல இந்த மக்களை ஓட்டுக்காக கையேந்த வச்சது திராவிட மாடல். திருமங்கலம் இடைத்தேர்தல்ல இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சகோதரர் மு க அழகிரி தான் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற வேலையை ஆரம்பிச்சு வச்சார். அதனாலதான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது இன்னைக்கு வரைக்கும் திருமங்கலம் பார்முலா. ஈரோடு இடைத்தேர்தல பணத்தை கொடுத்து ஈவி.கே. இளங்கோவன் ஜெயிக்க வச்சீங்க. ஈவி.கே. இளங்கோவன் செத்த உடனே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரே பதிவு, ஈரோடு வாக்காளர்களுக்கு இன்னொரு ஜாக்பாட் அடிக்கிறது, ஈரோடு வாக்காளர்களுக்கு பணமழை பொழிய இருக்கிறது. இந்த மக்களுடைய ரசனையை, இந்த மக்களுடைய எண்ணத்தை எப்படியெல்லாம் நீங்க வந்து மோசமாக்கி வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு இந்த மக்களை வந்து மோசமா நீங்க நடத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஆட்சி தான் காரணம். அதை வந்து செஞ்சது இந்த திராவிட மாடல். அது மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ஏன் இடஒதுக்கீட்டை நீங்க வாங்கல? இல்லைன்னா கலைஞர் கருணாநிதி வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு பேச்சுவார்த்தை நடத்த போன டாக்டர் ஐயா கிட்ட ஜாதியே இல்லைன்னு சொன்ன கலைஞர் கருணாநிதி, ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்னு சொன்ன கலைஞர் கருணாநிதி, ஜாதி ஒழிக்க போராடுற கலைஞர் கருணாநிதி ஏன் ஜாதிக்கு இடஒதுக்கீடு இல்லையான்னு கேட்பாரா? இடஒதுக்கீடு வாங்க போனவர் டாக்டர் ஐயா, இடஒதுக்கீடு கொடுக்கிற இடத்துல இருந்து கலைஞர் கருணாநிதி. ஆனா அந்த இடத்துல உட்காந்துட்டு ஏன் ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு டாக்டர் ஐயா கிட்ட கேட்டாரு. இது எவ்வளவு பெரிய மோசமான செயல், யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு வன்னியர்கள் போராடுறாங்க. சார், இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு ஆதங்கம் தெரியுமா? திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறவங்களா, இந்த வன்னியர் சமூகம் வந்து எதை பத்தியும் கவலைப்படாம உடல் உழைப்போடையே இருந்தாங்க. ஏதோ உழைச்சமா சாப்பிட்டமா வெந்ததை தின்றால் விதி வந்தால் சாவோம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த சமூகத்துக்கு போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த சமூகத்தை டாக்டர் ஐயாங்கிற ஒரு தலைவர் போராட வச்சாரு. எங்கேயோ எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமத்துல பிறந்த எடப்பாடி துரைசாமி எல்லாம் பேச வச்சுட்டாங்க. நந்தகுமார்னு ஒருத்தர் வக்கீலுக்கு படிச்சுட்டு அவர்லாம் கேள்வி கேட்க வந்துட்டார். இந்த ஆதங்கம் தான் சார் அவங்களுக்கு, வேற என்ன? அதனாலதான் இந்த கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்க. ஒருவேளை ஐயா இல்லாம இருந்தா நான் பேச வந்திருப்பேனா? எனக்கு பேசுற ஆற்றல் வந்திருக்குமா? நிச்சயமா இருக்காது. எனக்கு மட்டுமல்ல, பெரும்பாலான வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வந்திருக்காது. போராட்டம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்திருப்போம். இன்னைக்கு எல்லாரும் போராட தயாரா இருக்கோம். டாக்டர் ஐயாவுக்கு வர போராட்டத்துக்கு முன்னாடியே இந்த சமூகத்துல பல செல்வந்தர்கள், பல பட்டறிவாளர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதே இந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த வேற ஒருத்தர் சொல்லியிருக்காருன்றது ஏற்கனவே பதிவுல இருக்கு. இவர் வந்துதான் இவங்க எல்லாம் படிச்சாங்கன்றது எவ்வளவு தூரம் உண்மை சார்? ஏன்னா இவங்கதான் இவர் வந்த பேர் தான் படிச்சாங்கன்னா அப்ப ஏன் இன்னும் நீங்க இல்ல அப்படி பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஐயாவே டாக்டருக்கு படிச்சிட்டாருல்ல. அவரே டாக்டருக்கு படிச்சார். அவருக்கு முன்னே அவர் காலத்திலேயே வந்து நிறைய பேர், ஒரு சிலர் வந்து டாக்டருக்கு படிச்சாங்க, வக்கீலுக்கு படிச்சாங்க. ஆனா விரல் விட்டு என்ன தகுந்த இடத்துல தான் இருந்தாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து டாக்டர் ஐயா எம்பிபிஎஸ் படிக்கும்போது வன்னியர் சமூகத்துல ஒருத்தர் தானே எம்பிபிஎஸ். இல்ல சார், இல்ல ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிச்சது எப்படி ஒரு சமூகத்துக்கான பிரதிநிதித்துவமா இருக்கும்? இல்ல, அதாவது நியாயமான மக்கள் தொகைக்கு ஏற்ப, அதே மாதிரி மக்கள் தொகைக்கு ஏற்ப இவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்றதுதான் அங்க பிரச்சனை. ஆமா, அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனைங்க. அதாவது அதுக்கு முன்ன படிக்கலன்னா சொல்லவே வரல, அதுக்கு முன்ன யாரும் படிக்கலன்னா சொல்லவே வரல. வன்னியர் சமூகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய வெகு சிலர், 1,00,000 பேர்ல ஒரு 100 பேர் படிச்சிருப்போம். அதுல ஒரு 50 பேர் தான் வந்து பட்டப்படி படிச்சிருப்போம். மீதி 50 பேர் வந்து அன்னைக்கு பியூசியோட இருப்பாங்க. கொஞ்சம் பேர் வந்து ஆரம்ப கல்வியோட இருப்பாங்க. டாக்டர் ஐயா இந்த இடஒதுக்கீடு வாங்கின பின்னால்தான் அந்த எண்ணிக்கைகள் அதிகமாச்சு. அதுவும் கூட 6-7% தாண்டாம பாத்துக்கிட்டாங்க ஆட்சியாளர்கள். அதனாலதானே உள்ஒதுக்கீடு. உங்க வாதப்படியே பார்த்தா 10.5% இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சியில பழனிசாமி முதல்வர் இருக்கும்போது கொடுத்து அதை நிறைவேற்றினாங்க. ஒருவேளை அதாவது 2 விஷயங்கள் அந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 10.5% இடஒதுக்கீடுன்றது வன்னியர் சமூகத்துக்கு பழனிசாமி கொடுக்குறாரு. அதே பழனிசாமி
அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு 6% உள்ஒதுக்கீடு மேல் படிப்புக்கு, குறிப்பா மருத்துவத்துறைக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு முயற்சி பண்ணி அந்த சட்ட வடிவையும் அவர் நிறைவேற்றுறாரு. 2 சட்டமும் அப்ப நிறைவேறுது. ஆனா இன்னைக்கு அதே 6% உள்ஒதுக்கீடு. இல்ல அதாவது கிராமப்புற மாணவிகளுக்கு மருத்துவ கல்லூரியில 7.5% இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கொடுத்தாங்க. ஆனா கிராமப்புற மாணவர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து போராடினது, அழுத்தம் கொடுத்தது டாக்டர் ஐயா தான். அதுக்கு பின்னால எடப்பாடி பழனிசாமி 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. சரி, ரைட்டு கொடுத்தாரு, வரவேற்கிறோம். இன்னைக்கு அந்த இடஒதுக்கீட்டுல நிறைய கிராமப்புற மாணவிகள் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க, வரவேற்கிறோம். அதுல நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு இல்லாம இந்த சமூகத்தை தொடர்ந்து ஏமாற்றுவது நியாயமா? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல அது சரி, நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட். இப்ப நான் எடுத்த முன் கேள்வி என்னன்னா, ஒரு பக்கம் கிராமப்புற மக்களுக்கு எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் முன்னெடுத்த அந்த சட்ட முன்வடிவுனால ஏகப்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவக் கல்விக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு பெற்றிருக்காங்க. ஆனா அதே காலகட்டத்தில் இந்த வன்னியர் சமூகத்துக்காக 10.5% இடஒதுக்கீடு அவர் கொடுத்தது இன்னைக்கு கிடைக்காம போனதுனால பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மட்டும் இல்ல, அது மூலியமா கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு எல்லாம் போயிருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சக்கணக்கான ஒரு வேலை வாய்ப்பை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தடுத்து நிறுத்தின அந்த பெருமை திமுகவுக்கு தானே சார் சேரும்? திமுகவுக்கு சாரும், அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவங்களை சாரும். இந்த இடஒதுக்கீட்டையே சரியான தரவுகளை எடுத்து அந்த தரவுகள் அடிப்படையில் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமியும் அந்த பெருமை சாரும். சரியான தரவுகளை எடுத்து ஒரு வருஷத்துக்கு முன்னே கொடுத்திருக்கலாம். 2019 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு 2-3 மாசத்துலயே அந்த தரவுகளை எடுத்து 2020லயே கொடுத்திருக்கலாம். கொடுத்திருந்தா எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருந்தா அந்த இடஒதுக்கீடு நின்றுக்கும். எடப்பாடி பழனிசாமி இன்னும் அதிகமான தொகுதியில ஜெயிச்சிருப்பாங்க. கடைசி நேரத்துல கொடுத்ததுனால எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரா கெடுத்தாராங்கிற கேள்வி இன்றைக்கும் தொடர்ந்து. நீங்க சொல்ற இதே பதிவுல அன்னைக்கு கேஸ் போட்டது மருத்துவர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னாரு. வெறும் தமிழ்நாட்டுல 10,000 பேர் கூட இல்லாத நீங்க உங்ககிட்ட நாங்க கேட்கணுமான்னு கேக்குறேன். அந்த 10,000 மக்கள் கொண்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பிரிவினர் தான் இந்த கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த கோர்ட்ல இந்த தடையாணை பெற்றிருக்காங்க. அந்த சமூகம் யாருடைய சமூகம்ன்றது பொதுவா தமிழக மக்களுக்கு, அரசியல் பார்வையாளர்களுக்கு தெரியும். ஓப்பனாவே சொல்லுங்க. இதுல என்ன பயமா? திருச்சியில இசை வேளாளர் சமூகத்தினுடைய கூட்டத்தை கூட்டி, அந்த கூட்டத்தை கூட்டதே திருச்சியில இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த கூட்டத்துல தீர்மானம் போட்டு முதல் வழக்கை தொடுத்தது அவங்க தான். அதுக்கு பின்னால இன்னும் சில சமூகத்தின் தலைவர்கள் என்று சொல்பவங்க அந்த வழக்கில் சேர்ந்து இந்த வழக்கை வன்னியர் சமூகத்துக்கு எதிராக நடத்தி, இந்த வழக்கை வன்னியர் சமூகத்துக்கு எதிராக நடத்தி அதில் அவர்கள் வெற்றியும் கண்டார்கள். அதுல வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு தோற்று போச்சு. அதே நேரத்துல என்ன சொல்ல வரோம்னா, அன்னைக்கு திமுக அரசு நினைத்திருந்தால் இன்னைக்கு அந்த இடஒதுக்கீடை கொடுக்க மனசு சார். உதாரணத்துக்கு சொத்து துரியோதனுக்கு சொந்தம் கொடுக்கணுன்ற எண்ணம் கர்ணனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு சொத்தும் துரியோதனன் இருக்குது, கொடுக்கணுன்ற எண்ணமும் துரியோதனுக்கு இல்ல. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு திமுக அரசு இருக்கு. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதில் திமுக உறுதியா இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் வன்னியர் சமூகம், இவங்களுக்கு கொடுக்கூடாதுன்ற எண்ணம் திமுக இருக்கு அப்படின்னா எந்த டிகிரியில் சார் அவங்க இருக்காங்க? ஏன்னா நாளைக்கு இப்ப அடுத்த ஆண்டு இறுதியில எலெக்ஷனுக்கான எல்லா அறிவிப்பும் வந்துடும். அப்ப இந்த சமூகத்துக்கான ஓட்டு வங்கி குறையன்ற எண்ணம் திமுகவுடைய அந்த அரசியல் பிரிவுக்கு எல்லாம் போயிடுச்சு. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை பயன்படுத்திக்கிறத திமுக சரியா இருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, அதுக்குள்ள அவங்க மறந்துடுவாங்க. ஆனா மறந்து கொண்டே இருப்பது மக்களுடைய இயல்புன்னு திமுக நினைக்கிறாங்க. பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா என்ன நினைக்கிறாருன்னா, மறந்து கொண்டே இருப்பது மக்களுடைய இயல்பு, அதை நினைவூட்டி கொண்டே இருப்பதுதான் போராளிகளின் கடமை என்ற முடிவுல டாக்டர் ஐயா இருக்கார். அதனால விடமாட்டோம். பட்டுக்கோட்டை கல்யாண பாட்டு எழுதுன மாதிரி வசதி இல்ல சொல்லிடுறேன் சார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு எழுதுன மாதிரி வசதி படிச்சவன் தரமாட்டான், அவனை வயிறு பறிச்சவன் விடமாட்டான்.
அந்த மாதிரி எங்களுக்கு சமூக நீதி தேவை, விடமாட்டோம். தொடர்ந்து போராடுவோம். அதை வெல்லாம விடமாட்டோம். இது முதல் கட்ட போராட்டம் தான். இன்னும் பல போராட்டங்கள் இருக்குது. பாமக போராட்டத்தை எப்படி நடத்துங்கிறது 21ஆம் தேதி திருவண்ணாமலை மாநாடு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு காவல்துறை உயர் அதிகாரிகள் பாமகவுடைய நிர்வாகிகள்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடியதையெல்லாம் நானே கண்கூடா பார்த்துருக்கேன். இந்த நிலைமை திமுக அரசுக்கு வெகு விரைவில் வரும். இந்த இடஒதுக்கீட்டை மட்டும் கொடுக்கவில்லை என்றால் திமுக அதற்கான விலையை வருகின்ற 2026 தேர்தலிலே கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த தேர்தலோடு திமுகவின் சகாப்தம் சரிந்துவிடும். நல்லது சார். ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டு தடை என்பது மக்களால் மன்னிக்க முடியாத ஒரு வரலாற்று செய்தியாக பார்க்கப்படும். என்றாலும் கூட தன்னுடைய 86 வரை கடந்து போதும் கூட வருகின்ற 24ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்தினுடைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் மருத்துவ அவர்கள் தன்னுடைய தலைமையிலேயே போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருக்கிறார். அந்த தள்ளாத வயதிலும் இந்த சமூகத்துக்காக போராடுவது என்பது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வரும் தேர்தல் மக்களுக்கான வெற்றியாக இருக்க வேண்டும் என்ற முனைப்போடு உங்களுடைய நேரத்தை ஒதுக்க மிக்க நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.